அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக தேவன் எனக்கு தந்த வார்த்தையை சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த வார்த்தை எனக்கு தந்து 2 வாரங்கள் ஆச்சு. நான் மீண்டும் காத்திருந்தேன். கர்த்தர் ஆலோசனை வைத்திருப்பாரா என்று. இதே ஆலோசனை மீண்டும் என் உள்ளத்தில் பேசுகிறபடினால அதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த ஆண்டை குறித்து, இந்த ஆண்டில் நாம் என்ன செய்ய, கடவுளுக்கு நமக்குள்ள காரியம் என்ன, தேவ சுத்தம் என்ன என்கிறதை நாம் சில வாக்கியங்கள் மூலமாக பார்க்க இறைவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே, பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே. இந்த யாக்கோவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நாம் ஒரு புறஜாதிகள் அல்லவா? ஆனபடினால இது நமது மத்தியில் பிரசங்க நமக்கு இந்த வார்த்தைகளை தருகிறது எப்படி என்று நாம் எண்ணலாம். அருமையானவர்களே, நாமும் அதாவது அந்த சந்ததிகள் தான் என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் பிரஜாதிகளாக இருந்தாலும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதாவது நாம் இந்த சிலாகியத்தை பெற்றிருக்கின்றோம் என்று அதாவது வேதம் சொல்லுகின்றது. அப்படினால இப்ப நான் வாசியம் கேட்ட பாகத்தில் என்ன என்றால், பயப்படாதே யாக்கோபே, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபே என்று சொல்லுகின்றார். என்னால் மீட்கப்பட்ட இஸ்ரவேலே, நீ பயப்படாது. அப்படி என்றால் பயப்படக்கூடிய காரியம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அதாவது நமக்கு பயம், கலக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாமே உண்டு என்கிறதை நாம் மறந்து விட வேண்டாம். அதன் மத்தியில் என்ன இருக்கிறது என்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒன்று நீ பார்ப்பாய், ஒன்று உன்னை அணுகாது, உன்னை அது மேற்கொள்ளாது. எந்த பெரிய பயமுறுத்தலா இருந்தாலும் சரி, எந்த பெரிய பாரமா இருந்தாலும் சரி, அது உன்னை ஒன்று செய்யாது. ஏனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதுபடி அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே யாக்கோபே, சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபே. அவர் அப்படி சொல்லுகின்றார், சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபே, என்னால் உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலே, பயப்படாதே என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நான் உன் தேவன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே சொல்லுகிறார். பாருங்க 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த பூமியில இருக்கும்போது தண்ணீர், அதாவது தண்ணீரை நீ கிடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். இது ஆவிக்குரிய பயணம் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்யும் போது தண்ணீர்கள், சமுத்திரம் தண்ணீர் குவியலாக இருந்தது, அதை கடக்க வேண்டியதாக இருந்தது. தண்ணீர்களை நீ கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அடுத்தபடியாக ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஜனங்கள் பிரயாணம் பண்ணினார்கள், யாத்திரை பண்ணினார்கள். அவர்களுக்கு சொந்த சமுத்திரத்தினுடைய அதாவது தண்ணீர் குவியலான சோதனை வந்தது. அதில் அது ஒன்று இவர்களை சேதப்படுத்தல. கர்த்தர் கூட இருந்தார், அதை கடக்க செய்தார். 2ஆக பிளந்து விட்டார். வெட்டாந்தரை நடக்கிறது போல நடந்தார்கள். அடுத்தபடியாக யோர்தான் நதி யோசுவாவின் காலத்தில் நடந்ததை பார்க்கின்றோம். அதுபடினால் அந்த நதி அவர்களை குறுக்கிட்டிருக்கிறது. இதுக்கு மேலே கானான் பயணம் செய்ய முடியாது. செய்ய முடியாத நிலையில் நதி ஓடுகின்றது. ஆண்டவர் கூட இருந்தார், ஆலோசனை கொடுத்தார், இப்படி செய்யுங்க. ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரில் பட்டவுடனே தண்ணீர் என்ன ஆயிற்று? 2ஆக பிரிந்து ஓடி பின்னால ஓடி போயிட்டு நதி உண்மையில் புரளாது. நீ நடந்து போகலாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்
என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீர் போன்று ஓடுகின்ற தண்ணீர் நம்மை அடித்து கொண்டு போய்விடும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள சோதனைகள் பூமியில் ஏற்பட முடியும். ஏற்பட்டாலும் நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவைகள் உன்மேல் புரளாது, உன்னை சேதப்படுத்தாது. நீ அக்கினி போன்ற சோதனைகள் நடக்கிற சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் வேக மாட்டாய், உன்னை பற்றாது. சாதாரணமே போட்டார்கள் அல்லவா, அக்கினியில் போடும்போது எத்தனை 3 பேர் தானே இருந்தாங்க. உள்ள போட்டுடனே 4வது ஆள் இயேசு அங்கே நிற்கிறார். தேவன் அங்கே நிற்கிறார். அக்கினி அவர்களை பற்றினதா, அதாவது இந்த வருடத்தில், அதாவது தேவன் நமது மூலம் நடப்புகிற சில காரியங்கள் மூலமாக பெரிய பெரிய ஆட்கள்லாம் சந்திக்கப்படும் கர்த்தர் விரும்புகிறார். சும்மா நாம் இப்படியே பாடி கைத்தட்டி பாடிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைச்சோன்னா ஒருவரும் நமது மூலம் ஒன்றையும் காண மாட்டார்கள். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அதை நாம் ஜெயிக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் மெய்யாகவே இவர்களோடு இருக்கிறார் என்று ஜாதிகள் கண்டு மனம் திரும்ப முடியும். அவர்கள் நமது தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மூவரும் அக்கினிக்குள்ளே போடு வரைக்கும் அவன் அவ்வளவு கோபாசமாக இருந்தான். அந்த ராஜா நம்முடைய கட்டளை மீறான். நம்முடைய கட்டளை மீறக்கூடிய துணிச்சல் இவர்களுக்கு வந்தது. ஆனபடினால் இவர்கள் தேவன் இவர்களை விடுதலை ஆக்கட்டும் பார்ப்போம் என்ற வைராக்கியம் அவனுக்கு இருந்தது. அக்கினிக்குள்ளே போட்டப்பட்ட பிறகுதான், அதாவது இவர்களோடு யார் இருக்கிறார், இவர்களோடு யார் இருக்கிறார் என்று அவர்கள் காணத்தக்கதாக இருந்தது. அந்த ராஜா சட்டத்தை மாற்றி அமைத்தான் என்று நாம் காணுகின்றோம். அதுபடினால் இந்த ஆண்டிலும் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய விரும்புகின்றார். அதுபடினால் நமக்கு வருகிற சோதனையிலே மிரள வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒன்று என்னென்றால் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அக்கினியிலே நடந்தாலும் வேக மாட்டாய், அவைகள் உன்னை சேதப்படுத்தாது என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட பிறகும், அதாவது இப்படி நமக்கு வரணுமா? நமக்கு முன்னால பாவியா இருந்தோம், நமக்கு தண்டனைகள் வந்தது, சோதனைகள் வந்தது, சிக்ஷைகள் வந்தது. இப்ப கர்த்தருடைய பிள்ளையான பிறகு அப்படி வரலாமா நினைக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒரு பலவானுடைய கையில் இருந்து, சாத்தானை பலவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் கர்த்தர் சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டுக்குள் புகுந்து உடைமையை கொள்ளையாட முடியாது என்று சொன்னார். அவருக்கு ஒரு பெயர் பலவான். அவனுடைய கையிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். அவன் கண்ணனை கட்டி கொண்டே இருப்பான். எந்த சந்தர்ப்பத்தில் இவர்களை பயமுறுத்தி மறுபடியும் பின்னாலே இழுக்கலாம், பழையபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகலாம் என்று எதிர்பார்ப்பான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவன் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி பின்மாறுவதற்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் தேவன் செய்த, தேவனுடைய கர்த்தனாலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து விலகிரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுகின்றதும், விலகிரமான நிலையிலே மனநிலையிலே அவர்கள் நடந்து கொள்ளுகிறதும் காரணம் என்ன என்றால் அதை மறந்து போகிறது தான். தேவனுக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை அற்புதங்களை பார்த்தார்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். பார்த்தோம் சந்தர்ப்பம், சாதாரண தண்ணி தாகம், ஒரு தண்ணி சரியா இல்லாவிட்டால் கூட ஒன்று பின்மாற்றம், உடனே சொல்வார்கள் நம்ம எகிப்துக்கு போயிடுவோம். பழையபடி எகிப்துக்கு போய் ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு எகிப்தில் போய் அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நல்லா சாப்பிடலாம், பானையை சுற்றி உட்கார்ந்து வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூண்டு அது இது இறைச்சி எல்லாம் சாப்பிடலாம், இங்கே ஒரே மன்னா தானே என்று சொல்லுகிறது போல ஆகிவிடும். அப்படி போல வேளெல்லாம் வந்தாலும் வரும் என்று கர்த்தர் சொல்கின்றார். இந்த உலகத்தில் வாழும்போது வரும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாளை நெருங்கி விட்டது அல்லவா? அதற்கு முன்னால் நடக்க வேண்டிய சம்பவங்கள் பூமியில நடக்கணும் அல்லவா? அது நடக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு சில நெருக்கடிகள் போல தெரியும்.
அது நம்மை ஒன்று செய்யாது. அல்லேலூயா. அது நம்மை ஒன்றும் செய்யாது. திரளான தண்ணீர் போன்ற சோதனையாக இருந்தாலும் சரி, ஓடுகின்ற நதியை போன்ற வெள்ளங்களாக இருந்தாலும் சரி, அது அக்கினி போல அவ்வளவு பெரிய உக்கிரகமான இருந்தாலும் சரி, ஒன்று சேதப்படுவது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ராஜா பார்வோன் விட்டுவிட்டு அவர் மறுபடியும் கடினப்படுத்தினான். படித்த ஜனங்களை மறுபடியும் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அந்த தேசத்தில் உள்ள அதாவது பெரிய பெரிய யுத்த வீரர்கள் எல்லாம் தயார் பண்ணி பெரிய ஒரு கூட்டமாக வருகிறான். இவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் அருகாமையில் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அங்கே போக முடியாது. ஆனபடினால இந்த ஜனங்கள் திரும்பி பார்த்தாங்க. பார்க்கும்போது அவன் வருகிறான், அதாவது இவளை விட்டுவிட்ட அந்த மனிதன் பழையபடி பெரிய படையோடு வருகிறார் இவர்களை வழிமறித்து கொண்டு போறதுக்காக. இவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள்? மோசேயினிடத்தில் என்ன சொன்னார்கள்? மோசேயினிடத்தில் சொன்னார்கள், அங்கே செத்தாலும் நல்லா இருக்குமே, இந்த வனாந்தரத்தில் சாகிறதுக்காக அழைத்து கொண்டு வந்தாய் என்று அவ்வளவு பெரிய சோதனை. அதற்கு மோசே என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த சோதனை கண்டு பயப்படாதீர்கள், இன்று கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை நின்று கொண்டு பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வருடத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காணுகிற எகிப்தியனை இனி ஒருபோது காண மாட்டீர்கள். தேவனுக்கு மகிமை. இந்த சோதனை எதற்காக வருகிறது என்றால், அவன் செய்த பாவம் பூரணமாகி அதுக்குரிய பனிஷ்மெண்டை பெறுவதற்காகத்தான் இது வருகிறது. ஆனால் இதை கண்டு நீ பயந்து விடாது, இதை கண்டு நீ பயப்படாது. கர்த்தர் இன்று செய்ய போகிற காரியங்களை பாருங்கள். வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இவ்வளவு பெரிய சோதனை தொடர்ந்து பின்னாலே துரத்தி கொண்டு வருகின்றது. மோசே என்ன சொல்லுகின்றார்? பயப்படாதீங்க, பயப்படாதீர்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, பயப்படாதே. நீங்கள் இன்று நின்று கொண்டு கர்த்தர் இன்று செய்ய போகிற ரட்சிப்பை, இன்று கர்த்தர் செய்ய போகிற விடுதலை, இன்று எதிராளிக்கு சாத்தானுக்கு, அதாவது உங்களை கொடுமைப்படுத்தினான் அல்லவா, அவனுக்கு ஏற்படுகிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் அந்த மனிதர்களோடு அந்த சோதனையோடு யுத்தம் செய்ய வேண்டாம், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்ந்து வந்த அநேக காரியங்களை நாம் அறிந்திருப்போம். இப்போ ஒரு புதிய ஆண்டுக்குள் வந்து விட்டோம். அப்போ அவைகளும், அதாவது இந்த வருஷத்தில் நம்மை பின்தொடருமா? இந்த வியாதி, இந்த பலகீனம், இந்த பிணி, இந்த மன கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், தொழிலில் ஏற்படுகிற பலவிதமான தீமைகள் வருமா என்று நமக்குள்ளே வரப்போகிறதுக்கு முந்தைய சில சூழ்நிலைகளை பார்த்து நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகின்றது. ஒரு பயம் ஏற்படுகின்றது. அதுக்குத்தான் மோசே சொன்னார், பயப்படாதீங்க. அந்த கூட்டத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ, அரசாங்கம் இப்படி இருக்கிறது, அது இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இப்படியெல்லாம் திட்டம் போடுகின்றார்களே, நாம் என்ன செய்வது? பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாது. நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன், என்னால் உருவாக்கப்பட்டவன், நீ என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்டவன். ஆனபடினால இஸ்ரவேலே, யாக்கோபே, பயப்படாதே. என்ன இப்படி என்று பயப்படாது. நான் உன் பட்சம் இருக்கின்றேன். நான் உனக்காக யுத்தம் செய்வேன். உன்னுடைய காரியங்களை நான் எடுத்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். நான் அதை செய்வேன் என்று இந்த ஆண்டை குறித்து சொல்லுகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இது யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு சொன்ன காரியம் அல்லவா? ஆனபடினால நமக்கு இதனால் என்ன என்று நினைக்கிறீர்களா? வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27
முதல் 29 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இங்கே வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர் எத்தனை பேரோ பழைய மனிதனை அடக்கம் பண்ண, பழைய மனிதனை நீரில் அடக்கம் பண்ணி புதிய மனிதனாய் வெளிவரக்கூடிய ஞானஸ்தானத்தை பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும், நீங்கள் கிறிஸ்தவருடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததிகளாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமாம், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் யார்? யாக்கோபு, இஸ்ரவேல் நாம் தான். யார் கிறிஸ்துடையவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறார்கள். நான் வேதத்தை படித்துக் கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து வந்து இப்போ 2000 வருஷத்துக்கு மேலதான் ஆகுது என்று பலர் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் இருக்கிறார். இந்த உலகம் அவரை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது. அவரை கொண்டும் அவருக்காகவும் இந்த பூமி உருவாக்கப்பட்டது. அவர் ஆதியிலே இருக்கின்றார். அவர் ஆபிரகாம் காலத்தில் இருக்கிறார். மோசேனுடைய காலத்திலே இருக்கின்றார். மோசே எகிப்துக்கு போவதற்கு முந்தையே அவருக்கு தரிசனமானார். மோசே வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அங்கே முட்செடியில தரிசனமானார் அல்லவா? அவர் யார்? இயேசு கிறிஸ்து. தூதனானவர். தூதனானவர் என்று வேதத்தில் வருகிற இடங்கள் எல்லாம் இயேசுவை பற்றியதாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆபிரகாம் சொல்லும் போது என்ன சொல்லுகின்றார்? ஆபிரகாம் பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும் போது என்ன சொல்லுகின்றார்? ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையான் கண்டு களி கூர்ந்தார். ஆபிரகாமுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் போனார். ஆபிரகாமுடைய வீட்டிலே சாப்பிட்டார் என்றெல்லாம் நான் பார்க்கின்றோம். ஆனபடியினால் அதாவது கிறிஸ்துவுடையவர்கள் யாரோ, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா யார் இருக்கின்றார்களோ, யார் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரை தரித்துக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் யாரா இருக்கிறார்கள்? யாக்கோபின் புத்திரர்களாக, இஸ்ரவேல் சந்ததிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே இஸ்ரவேலே பயப்படாதே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போவதற்கு எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரும்போது இயேசு அவர்களோடு கூட வந்தார். அந்த சேனைக்கு முன்பாக இயேசு சென்றார் என்று நாம் காணுகின்றோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், பரிசுத்தாய் பெற்றார்கள், தேவனுடைய பரிசுத்த அப்பத்தில் பங்கு பெற்றார்கள் என்னெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையானவர்கள் சொல்வார்கள் பழைய ஏற்பாட்டில் அந்த உபதேசமா? அது பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாடு வேதம் இல்லையா? வேதம் இல்லையா? அது வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்காவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் அவர்களுக்கு கிடையாது. வருகையில இடம் கிடையாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டும் சேர்ந்தால் வேதமும் சாட்சியாகமும் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். இங்கே இன்று நமக்கு தருகிற ஆலோசனை, இந்த வருடத்துக்குரிய நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. நீ என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்டவன், நீ என்னுடைய ஜனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனபடியினால் உன்னுடைய வாழ்க்கையில் திரளான தண்ணீர்கள் போன்ற சோதனை வந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது, நான் கூட இருக்கிறேன். இயேசு தண்ணீரில் ஜலத்தில் நடந்து வரும்போது பேதுரு கேட்கிறார், எல்லாம் நான் நடந்து வரட்டான்ட்டு. அப்ப அவரை பார்த்து நடக்கும்போது இவரும் நீரில் நடந்தாரு பார்க்கிறோம். ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும்
இவைகளெல்லாம் நம்மை பின்தொடரும், வரும். ஆனால் இவைகள் ஒன்றும் நம்மை ஒன்று அணையாது. நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது சென்னையில் இறங்கி வரும்போது எனக்கு 3 செய்திகள் வந்தது. 3 செய்திகள் வந்தது. 3 செய்தியையும் என்ன அதர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஒன்று, நான் இங்கே வரும்போது ஒரு மரண சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக அது இருந்தது. எப்படி இருந்தது? அப்போ நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிந்தது என்றால், என்னை சுற்றி ஒரு பெரிய வட்டத்தை நான் பார்த்தேன். இந்த வட்டத்துக்குள்ளே நாம் நிற்கிறோம், அதற்கு வெளியே தான் மற்றவர்களாக நிற்கிறது. அதை சுற்றி உள்ளே வர முடியாது. அதுபடினால அதாவது உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் பலவிதமான துர்ச்செய்திகள் நம்மை தாக்கும், நம்மை ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். ஒரு எல்கைக்கு அங்கே தானே அது இருக்கும், எல்கைக்கு உள்ளே வர முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னென்றால், இதெல்லாம் வந்தாலும் நீ பயப்படாது. திரளான தண்ணீர்களை நடக்கும்போது நான் கூட இருப்பேன். ஆறுகளை நீ கடக்க வேண்டியது வரும், இது பயணம் தானே, ஒரு வழியில் மாற்றி வரும். அந்த ஆறுகளை நீ கடக்கும்போது அது ஒன்று உண்மையில் பொருளாது. தேவனுக்கு மகிமை. அக்கினி போன்ற சோதனை வரும், அதில் நடக்க வேண்டியது இருந்தாலும் அது ஒன்று வேக வைக்காது, சேதப்படுத்தாது. பயப்படாது, நான் கூட இருக்கிறேன். இது மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் அது உண்டு. அருமையானவர்களே, வாக்கு தத்தம் என்ன என்று இன்றைக்கு காலையில் என்ன தொடர்ந்து ஒரு வாரமாக வாக்கு தத்த செய்திகள் தான் உண்டாகிட்டு இருக்கலாடம். வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும் பைபிள் தெளிவாக எழுதியிருக்கு. அதை செய்துட்டு அந்த பைபிளில் உள்ள அனைத்து வாக்குறுதி ஆசுரம் நம்ம மேல வந்துடும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நம்ம அந்த வாக்குறுதிக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்யணுமா? உலகத்திலிருந்து வருகிற சோதனை கண்டு பயப்படக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மடியில கனம் இருந்தால் வழியில பயம் இல்லை ஏற்படுமா? அப்படி இல்லாதவங்களை திருடன் தொடர மாட்டான். ஒரு மனிதன் தேவ கிருபையை பெற்றிருக்கிறான் என்றால், அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறான் என்றால், சத்துரு திருடன் பின்தொடருவான். அதை பறிப்பதற்காக, அது இல்லாமல் அவனை வெறும் ஆளாக ஆக்குவதற்காக பிரயாசப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், ஆனபடினால் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனபடினால் பயப்படாது. பயப்படாம போ, நான் வீட்டில் இருந்துக்கிட்டேன்னு சொல்ற கடவுள் இல்லை நம்ம ஆண்டவர். எந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர் கூட வருவார். சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, சிங்கக்கவியா இருந்தாலும் சரி, அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, அவைகளின் மத்தியிலே கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருப்பார். இருந்தால் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். கர்த்தர் கூட இருந்தால் எவ்வளவு பெரிய போட்டு சிறையை பூட்டுனா என்ன, எல்லாம் திறந்து ஓடிடும் என்று நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதாவது வரும், பயப்பட வேண்டாம். தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்க, 23ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க, மரண இருளின் தேசத்தில் நான் நடந்தாலும் வாசங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. இது மரண பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கின் தேசம். இதில் பொல்லாப்பு உண்டு. பொல்லாப்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன். காரணம் வாசங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பயப்பட மாட்டேன் என்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படினால நான் பயப்பட மாட்டேன். ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பன் அல்லவா? அப்படினால் இந்த சம்மர்ல வறட்சியான காலத்தில் பூமியில எங்கு புல் பூண்டு ஒன்று இருக்காது. ஆடுகள் அதை பற்றி கவலைப்படாது. என்றால் இந்த மேய்ப்பனுடைய கையில் என்ன இருக்கு? கோலும் தடியும் இருக்கு. மற்றபடி எதிராளிகளை கண்டது ஆடு பயப்படாது. ஏன்னால் இந்த மேய்ப்பனுடைய கையில தடி இருக்கிறது. எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் அடித்து கொண்டு போடுவான், நம்மை காப்பாற்றுவான்.
எனது மேய்ப்பன் மேல உள்ள நம்பிக்கை, அவருடைய கையில் இருக்கிற அதிகார கோல் தடி இருக்கிறது அல்லவா, அவருடைய கோலும் தடியும் என்னை தைரியப்படுத்தும். மேய்ப்பனுடைய கையில் இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்று. வெறுங்கையாவுடைய மேய்ப்பன் இல்லை, வெறுங்கையா இல்லை, அவர் கோலும் தடியுமாக இருக்கிறார். தேசத்தில் இவ்வளவு வறட்சி ஏற்பட்டாலும் சரி, மேலே இருந்து கொலைகளை ஒடித்து போட கோல் வைத்திருக்கிறார். கீழே புல் இல்லாவிட்டாலும் மேலே இருக்கிற இறையை பறித்து தர என்னுடைய மேய்ப்பனுடைய கையில கோல் இருக்கிறது. ஆனபடினால் பூமியிலே பஞ்சமோ பட்டினியோ பசியோ கொள்ளை நோயோ எவைகள் ஏற்பட்டாலும் சரி, என் மேய்ப்பன் என்னோடு இருக்கின்றார். அவர் எங்கிருந்தால் எனக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று வேதம் சொல்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தேசம் மரணப்பள்ளத்தாக்குள்ள தேசம்தான். இங்கே பொல்லாப்பு உண்டு, நான் பயப்பட மாட்டேன். வாக்குத்தத்தம் என்ன, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். போன ஒரு வருஷம் இருந்தார், இந்த வருஷம் கூடுதலாக இருப்பார். சோதனைகள் வருகிறதை கண்டு கலங்கி விட வேண்டாம், கலங்காது. அதுக்கு தான் 3 காரியம் சொல்லி இருக்கின்றார். திரளான தண்ணீர்களுக்கு மேலே நடக்கும் போது பயப்பட வேண்டாம், நான் கூட தான் இருக்கிறேன், கூட வர்றேன். ஓடுகின்ற தண்ணீரை தாண்டி எப்படி கானான் பயணம் செய்வது, இதுக்கு அங்கே எப்படி போவது என்று நீ பயப்பட வேண்டாம். அது உண்மையில் பொருளவே செய்யாது. அசானுடைய கால் நதியில பட்டுடனே பிரிந்து தனியாக ஓடிவிடும், உனக்கு ஒட்டாந்தரை உண்டாக்கி தரும். திரளான தண்ணீர் உள்ள சமுத்திரம் கூட உனக்கு வெட்டாந்தரை பண்ணி கொடுங்க, தேவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்னாலே நடந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து போகும்போது இயேசு சுவாமி அவளுக்கு முன்னாக நடந்தார். சுவாமி நேற்று முந்தான் நாள் உள்ள ஆள் அல்ல, இந்த எண்ணிக்கைக்குரிய 2000 வருடங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, அவர் அன்றே இருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து போகிறார்கள் பாருங்க. அவர்களோடு கூட யார் செல்கிறார் பாப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லோருக்கும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோருக்கும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், போஜனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, பந்தி நடந்தது, எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர்களோடு சென்ற ஞான கண்மலை யாரு? கிறிஸ்துவே. இருக்கிறார். ஆனபடினால் தான் சொல்லி இருக்கின்றது, நம்மை பார்த்து ஞானஸ்நானம் பெற்றவர்களை பார்த்து, அதாவது இயேசுவை தரித்து கொண்டவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், யாக்கோபே பயப்படாது, இஸ்ரவேலே பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்று நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தை நமக்கும் சொந்தம். அவர்களும் இயேசுவை சந்தித்தார்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இந்த நாளில் யார் கிறிஸ்தவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள். கிறிஸ்தவர்கள் ஆகாதவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் ஆகாதவர்கள் அஞ்ஞானிகள், புறஜாதிகள் என்று நாம் காணுகிறோம். கிறிஸ்துவை அதாவது அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அடைந்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அவர்கள் இந்த வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். அப்படினால் இன்று ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன என்றால், உலகத்தில் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போது இங்கே பொல்லாப்பு இருக்கும், பயப்படாதே, தேவரீர் என்னோடு இருக்கிறீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் அடிக்கடி நம்முடைய சகோதரமாரிடத்தில் சொல்வேன், நம்ம ஊழிய காலத்தில் நம்ம ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவை தொட்டுத்தான் என்னும் பார்க்கலையே ஒழிய மற்றபடி எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கிறோம். தொட்டுத்தான் பார்க்கவில்லை.
ஆதி அப்போஸ்தலர் அனுபவங்கள் நமக்கு இன்னும் வரவில்லை. அவர்கள் தொட்டார்கள், நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசி பார்த்ததுமான ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். நாம் இன்னும் தொடவில்லை, தொட்டு பார்க்கவில்லை, மற்ற எல்லாம் பார்க்கிறோம். அவர் தச்சிரமாக அதாவது உலாவுகிறத நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீர்கள். இந்த வருடத்தில் அதாவது கொள்ளை நோய் அதிகமாக வரும் என்று ஏற்கனவே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சில பகுதிகளை ரொம்ப மேற்கொள்ளும் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படினால் இந்த வருடத்தில் உள்ள ஒரு காரியம் அதுவும் கூட தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படினாலே நீ பயப்படாதே, நீ பயப்படாது, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தவான்களோடு தேவன் இருந்தார், அவர்களுக்கு வெளியே இருந்தார். சிம்சோனை கர்த்தர் ஏவ துவக்கினார், அது ஒரு அனுபவம். சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அது ஒரு அனுபவம். சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கினார் என்று இருக்கிறது. இப்ப நமக்குள்ளே கர்த்தர் வாசமா இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டின் மக்களாகி நமக்கு கொடுத்த சிலாக்கியம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் எதற்காக பாலகனாய் பிறந்தார்? அது மனிதனோடு வாசம் செய்ய முடியாக, தேவனை இழந்திருக்கிற மனிதனோடு வாசம் பண்ண முடியாக இயேசு இம்மானுவேலாக பிறந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா என்று வேதம் சொல்லுகின்றது. நமக்கு வெளியே அல்ல, நமக்கு வெளியே அல்ல, நம்மோடு கூட உள்ளே இருக்கிறார். எப்பொழுது நம்மோடு கூட இருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 16:8 நாம் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது என்று சொன்னார். முன்னாலேயும் வலது பக்கத்திலேயும் கர்த்தரை வைத்திருந்தார். அது ஒரு அனுபவம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி நாம் பார்க்கும்போது நம்ம 1 வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம். அதற்கு மேலே உள்ள வசனங்களில் அதே கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இயேசு என்ற பெயர். இம்மானுவேல் என்பதற்கு மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்காக அவர் வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலமாக மனுக்குலம் அடைந்திருக்கிற பாக்கியம் ரொம்ப பெரியது. நாம் பெற்றிருக்கிற அனுபவமும் ரொம்ப பெரியது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த இம்மானுவேல் நமக்குள்ளே இருந்து அவர் எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. பயப்படாதே, பயப்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி, அக்கினி போன்ற திரளான தண்ணீர்களை போல, நதியை போன்ற சோதனைகள் வந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல அனுபவங்களில் நாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கடைசி காலத்தில் நமது மூலமாக, அதாவது தேவனை ஆராதிக்க விடாவிடி தடை செய்கிற பொல்லாதவர்கள் சந்திக்கப்படுவதற்கு நாம் சில நெருக்கங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. நமது மூலம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஜாதிகள் அறிவதற்கு
அது ஏதுவாக இருக்கும் என்று சத்தியவேதம் சொல்கின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார் என்றால், அதாவது நாம் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப மைனாரிட்டி, பார்ப்பதற்கு அற்பமாக எண்ணப்படுகிறது போல. இன்று பாருங்க, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு விரோதமாக எத்தனையோ ஆயத்தங்கள் நடக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னாலே பல பயிற்சிகள் நடக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக. ஆனால் இவர்கள் அவருடைய பார்வையில் பூச்சியை போல, புழுவை போல கொஞ்ச ஜனங்களாக எண்ணப்படுகிறதுனால அற்பமாக எண்ணுகின்றார்கள். இதுல ஒரு விசேஷம் என்ன என்றால், அவர்களோடு ஒருவர் இருக்கிறார். அது அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அவர்கள் பார்க்கிறதற்கு, அதாவது இந்த வெளிப்படையானதுதான் தெரியுது ஒழிய அவர்களை ஆளுகை செய்கிறது, அவர்களோடு கூட இருக்கிறது, அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறது யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அதுதான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது வாசிக்கலாம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலுடைய சிறு கூட்டமே, பயப்படாதே. நீ பூச்சியை போல அவருடைய பார்வையில், உலக பார்வையில் அதிகாரங்களும் ஆளுகைகளும் அல்லது மனித மெஜாரிட்டிகளும் அல்லது நல்ல பலு பலனும் பணப்பலனும் உடம்பு பலனும் இருக்கிறவர்கள் உன்னை பார்க்கும்போது எப்படி எண்ணுகிறார்கள்? பூச்சியை போல. பூச்சினா நசுக்கி போட்டுடலாம். அது அற்பமானவர்கள், துரத்தி விடலாம் என்று எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். இதெல்லாம் அறிந்துதான் இங்கே எழுதி வைத்திருக்கிறது. யாக்கோபே, பூச்சியை போல இருக்கிற நீ, இஸ்ரவேலே கொஞ்ச ஜனங்களா இருக்கிற நீங்கள் பயம் வரும். பயப்படாதே. வாசிங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர், நான் உனக்கு சப்போர்ட்டிங், உனக்கு துணை, உனக்கு ஆதரவு நான் இருக்கிறேன். பயப்படாதே. அவங்க கொஞ்ச ஜனம் என்று நினைக்கிறாங்க. பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு ஏளனம், ஒரு புழுவை போல ஒரு அற்பமான எண்ணம், நான் நினைத்தால் நசுக்கி போடலாம் என்ற எண்ணம். ஆனால் இதை அறிந்த ஆண்டவர் சொன்னார், உனக்கு பயம் வரும். ஆனால் நான் உனக்கு துணை நிற்பேன். நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் உனக்கு துணை நிற்பேன். பயப்படாதே, திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். வரலாறுகளை நான் பார்க்கிறோம் அல்லவா? சனகரி இசைக்கிய குரமா எழுப்பினானே, எப்படி சொன்னான்? நீ என்கிட்ட ஏற்று நிற்கிற, என்னுடைய ஜனங்களை அனுப்பினா வந்து ஆளுக்கு ஒருபடி மண்ணை தேசத்தில் ஆளுனா உன்னுடைய தேசத்தில் மண்ணே பத்தாது. அவ்வளோ பெரிய ஆள் நான், அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம், அவ்வளோ பெரிய வீரர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. என்ன செய்வார்? லெட்டர் வந்திருக்குது, அதில் எழுதியிருக்கு. அதை எடுத்துட்டு எங்க போனார்? தேவாலயத்துக்கு போனார். அங்கே விரித்து வைத்து படித்தார். ஆண்டவரே, எழுதியிருக்கிறது நீரே பாரு, நீரே கேளும். ஆண்டவர் கேட்டாரா? லெட்டர் அவருக்கு தெரியும், படிக்காமலே தெரியும். ஒரு ராத்திரியிலே 1,20,000 ஒரே ஒரு தூதன் அனுப்பி 1,20,000 பேரை சங்காரம் பண்ணி போட்ட அந்த தேவன் தானே. அந்த வசனம் தான் நான் படிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் ஒரு மந்திரியோ ஒரு பெரிய ஆளோ ஒரு ரவுடியோ சப்போர்ட்டாக சொல்லி அங்கே போயிறாங்கப்பா, இன்னாரு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், பயப்படுவான். இன்னும் தாதா வந்து அவருக்கு சப்போர்ட்டான ஆளாக்கும் நம்மளை தொலைச்சப்படுவான் போக்கடக்கிட்டு. அப்படி உலகத்தில் மகாதேவன், மகாதேவன் என்று நமக்கு சொல்லுகின்றார். பயப்படாதே,
பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனையின் வாழ்க்கை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ஒரு அறிவு உண்டு. கர்த்தர் என்னோடு, நம்மோடு, நம்முடைய ஐக்கியத்தோடு அவர் இருக்கிறார், குடும்பத்தோடு அவர் இருக்கிறார். அதான் சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். ஆமா, அவன் எனக்கு விரோதமாக தீமை செய்கிறான், அப்படினால் பயப்படாது, நான் உன் பட்சம் இருக்கிறேன், உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். மானத்தீமை சர்வமுள்ள கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டா இருந்தா வேற என்ன வேணும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை கண்டு மிரள வேண்டாம், கலங்க வேண்டாம், திடமனதாக இருப்போம். கண்டு கலங்காதே, நான் உனக்கு ஆதரவாயிருக்கிறேன். அது ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டில் நமக்கு அவருடைய ஆதரவு நமக்கு தெரியும், அவர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது நாம் அறிய முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவலைப்பட வேண்டாம். நான் அறிந்த ஒரு உண்மை, ஒரு மனிதன், நல்ல திடகாத்திரமான மனிதன், அவன் ஊருக்கு வெளியே ஒரு பாலத்தில் இருப்பான். காலுடைய வேஷ்டியை கட்டி கொண்டு கையில் ஒரு அருவாளை வைத்து கொண்டு போகிற ஆட்களெல்லாம் மிரட்டுவான். கேட்டதை கொடுக்கணும், இல்லைன்னா அருவாளை காட்டுவான், பயந்து கொடுத்துட்டு. இதில் ஒரு மனிதன், அறிவுடைய மனிதன், அவன் ஒரு நாள் பார்த்தான், இவன் இப்படி ஊரே மிரட்டி வைத்திருக்கிறான்னு, ஆனால் அப்படினால ஒரு நாள் இது என்ன என்றே நாம் பார்த்து விடுவோம் என்று இவன் போகும்போது நான் கொடு அருவாளை காட்டினான். அவனை பற்றி சில காரியம் அறிந்திருந்தான். அப்படினால் இவன் அவன் மேல பாய்ந்து இழுத்துக்களை போட்டான். பெரிய பெரிய பராக்கிரம் மாதிரி ஆள். இழுத்துக்களை போடும்போது என்ன இல்லை, 2 காலும் இல்லை. 2 காலம் இல்லாத மனிதன் துணியை காலுடைய வேஷ்டியை காலுடைய போட்டுக்கொண்டு ஒரு பெரிய ஆனஸ்டா துண்டை போட்டுக்கொண்டு கையில் அருவாளை வைத்து இப்படி இவன் எதிர்த்த உடனே என்ன ஆயிற்று, அவன் யார் என்று ஊராரெல்லாம் அறியக்கூடியதாயிற்று. எல்லாருக்கும் விடுதலை. விழுந்தவன் தானா எழுத முடியாது, இவனை மற்றவர்கள் தூக்கி தான் வைக்கணும். அப்படித்தான் யாக்கோபு சொன்னார், சாசுக்கு ஏத்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை ஓடி போய்விடுவான். பயம் ஏற்பட்டு விட்டால், ஐயோ, அதாவது இன்று ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்மிடத்தில் ஜெபம் பண்ண வரும்போது என்ன சொல்லுகிறாங்க, ஐயா எவ்வளவு வேலை செய்யறான், ஐயா எவ்வளவு வேலை செய்யறான், தூங்க முடியல, தொடர்ந்து செய்யறான், பயமா இருக்கு. வேதம் என்ன சொல்லுகின்றது அருமையானவர்களே? உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, அந்த ஆவிதான் நமக்குள்ள இருக்கு. அதான் சொல்லுகிறார், பயப்படாது, நான் தூரத்தில் அல்ல, உனக்குள்ளே உன்னோடு கூட இருக்கிறேன். அதுக்கு தான் அவங்ககிட்ட வந்திருக்கிறேன். பரிசுத்தாய் பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாயிருந்து சாத்தானுக்கு ஏற்று நிற்க இதை அறிந்த தேவபக்தர்கள் நமக்கு நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சாத்தானுக்கு ஏற்று நில்லுங்க, ஓடி போய் பலகீனமானவன் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பலம் உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறபடினா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கேளுங்கள். இஸ்ரவேலே, யாக்கோபே, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபே, என்னால் உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதற்காக விலகினமான எண்ணங்களோ விலகினமான வார்த்தைகளோ
நம்முடைய வாயிலிருந்து வராமல் இந்த வருஷத்தில் நான் பார்த்துக் கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாம், அது ரொம்ப கவனம். இந்த சைக்காலஜி படி ஒரு மனிதன் கொட்டாய் விட்டுட்டா அடுத்த மனுஷனை கொட்டாய் விட்டுரும். இது உடனே அங்கே பாஸ் ஆகும், அங்கே பாஸ் ஆகும். இது நான் உலக இயல்பிலே பார்க்குறோம். பஸ்ஸுலேயோ அல்லது சில வீடுகளில் பார்த்தா சும்மா இருந்த மனுஷியாக தான் இருப்பாங்க. இங்கே ஒரு மனிதனை கொட்டாய் விடுவான், அடுத்தால பார்த்தா அவரும் வாயப்படாது. இப்படி இது பரவுகிறது, ஒன்றாக இருக்கிறது. ஆனபடியினால விலகினமான காரியங்கள் வெளிப்படும் போது அடுத்தவர்களின் தாக்கும் என்பது மறந்து விட வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினால இந்த கொட்டாவி, பெரியவங்க சொல்லுவாங்க கொட்டாவி இல்லை கெட்டாவி அப்படின்னு. அது நல்ல நேரங்களில் சிலர் கொட்டாவி வாயை பிளந்துக்கிட்டு ஆன்னு சத்தம் போட்டு விடுவாங்க. அப்போ சத்தம் போட ஒரு நல்ல காரியம் பேசும்போது எப்படியா செய்கிறது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள் இருக்கிற ஆவி பலமுள்ள மரியாளுடைய வார்த்தையை கேட்டவுடனே எலிசபெத்துக்குள்ள என்ன ஆயிற்று? பரிசுத்தாவி அங்க பாஸ் ஆயிற்று. இங்கே சொன்ன கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் அங்கே பாஸ் ஆயிற்று. பாஸ் ஆனவுடன் அவர்கள் 6 மாத கற்பம். அங்கே யோவான் வயிற்றில் இருக்கிறார். அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார், அவருக்குள்ளே பரிசுத்தாவி இறங்கிட்டு. இந்த வருஷத்தில் நம்ம அப்படி இருப்போம். நம்முடைய இருக்கிற விலகினோம் இன்னொரு ஆளை தாக்கிடக்கூடாது, கவனமா இருக்கணும். எவ்வளவு பலமுள்ள வார்த்தைகளே சொல்லணும். நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நாளைக்கு மறிக்க வேண்டியதாக இருக்கலாம். இன்னைக்கு பலமுள்ள வார்த்தை தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் பலமுள்ள வார்த்தை தான் சொல்லணும். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பலமுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். பலமுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வருடத்தில் நாம் இதை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் என்னோடு, இந்த சோதனையா, இந்த பாரம், இந்த பிரச்சனை, இந்த காரியமா ஆண்டவர் அவரால் தீர்க்க முடியும். நம்ம அதிக கடன்பட்டு விட்டால் ஒரு இடத்துல சொல்லுகின்றோம், அடேப்பா இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி தீர்க்க, இது நம்மால முடியாதுன்னு சொல்லுவார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றிலும் நிறைவுடையவர். எல்லாவற்றிலும் நிறைவுடையவர். அவரை மிஞ்சினது ஒன்றும் கிடையாது. பலத்தை பார்த்தால் அப்படி, ஞானத்தை பார்த்தால் அப்படி, பரிசுத்தத்தை பார்த்தால் அப்படி, எல்லாவற்றிலும் நிறைவுடையவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் கர்த்தருடைய வார்த்தை என்று நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், இவைகளின் மத்தியிலே தொய்ந்து போகாது. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஊக்கமாய் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. என்னை பிடித்து கொண்டு போக, என்னை கொலை செய்வதற்காக, அதாவது கரடியோ புலியோ வரலாம், என்னுடைய எஜமானுடைய கையில் தடி இருக்கிறது. அது என்னை தேற்றுகிறது, அது என்னை தேற்றுகிறது. மேய்ப்பன் பெருமையாக கையை வீசி நடக்கிறவர் அல்ல, அவருடைய கையில தடி இருக்கிறது. தேசத்திலே பஞ்சம், எங்கு பார்த்தாலும் வறட்சி, ஒரு புல் பூண்டு கூட இல்லை. மோசே ஆடு மேய்த்த இடத்தை நாங்களும் ஒரு தடவை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் நாங்கள் போய் அங்கே தான் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்துட்டு, அந்த காலையில் நிறைய விட அந்த மலையில் ஏறினாங்க. நாங்கள் ஏறல. தேவனுக்கு மகிமை. கீழே பார்த்தாலும் ஒரு முள்ளு பூச்சி முள்ளு கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான வறண்ட இடம் என்று தெரிந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வறண்ட காலம் வந்து விட்டாலும் பஞ்சம் வருது என்று சொல்லுது. கவர்மெண்ட் அறிவிக்குது, பெரிய பஞ்சம் வருது, வரட்டும். என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவருடைய கையில் கோல் இருக்குது.
இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக போஷித்தார் அல்லவா? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அந்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஆமென். எங்களுடைய ஊழிய காலத்தில் அதை அனுபவிச்சிருக்கிறோம் நிறைய. எங்களுக்கு ஒரு நாள் காலை டிஃபனுக்கு காக்கா வடை இங்கிருந்து ஒரு வடையை தூக்கி கொண்டு போட்டது. எங்கேயோ தலையில் வச்சு கொண்டு போயிருக்காங்க. சூடாக தான் இருந்து அப்போ தான் போட்டது. அதான் காலை உணவு. 1976 தேவனுக்கு மகிமை. தேவன் அதை செய்வார் அல்லவா? ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் தாண்டி தானே நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் ராத்திரி, ஒரு நாள், ஒரு 2 நாள் 3 நாள் நாங்கள் வெளியே போயிட்டோம். திரும்பி வரும்போது வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஒன்றும் கிடையாது இல்லையா? ஒன்றும் கிடையாது. ஏதோ வாங்கலான்னா காசு கிடையாது. கொஞ்சம் காசு கொஞ்சம் போல இருக்குது. 1 கிலோ அரிசி அப்படி வாங்கல. அதுக்கு பேக்கும் இல்லை. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வாங்குவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு. அப்போ நமக்கு ஒரு ஆலோசனை இருந்தது, ஒரு சன்னலை திறந்து போட்டு போகணும் அப்படின்னு. அப்படியே கதை திறந்து உள்ளே பார்க்கும்போது ஒரு பொட்டலம் நடக்கு. ஒரு பொட்டலம் கிடைக்க தூக்கி பார்த்தா, அதாவது ஒரு பெரிய, அது ஒரு 7-8 கிலோ 10 கிலோ அரிசி இருக்கும் போது இருக்கு. அது ஒரு வந்திருக்காரு. யாருன்னு தெரியாது, வரைக்கும் யாருன்னு தெரியாது. வந்திருக்கிறார். அவருக்கு அந்த ஏவுதல் வந்திருக்கு. அவருக்கும் பேக் இல்லை. அவர் சட்டைக்குள்ள போட்டு பனியனை கலத்தி பனியனில் ஒரு பக்கத்தில் சொட்டை போட்டுட்டு அதில் அரிசி அடைச்சிருக்காரு. அடைச்சி அந்த சணல் கம்பி வழியே நுழைச்சி உள்ளே போட்டு. நான் இதில் எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த வழியில் கடந்து வர்ற அல்லது இப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களாகிய நமக்கு இந்த ஆலோசனை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் இந்த பாதையில் நடத்துவார். இந்த பாதையில் நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் அநேக சம்பவங்களை பல தடவை சொல்லுகிறேன் அல்லவா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, எதுவானாலும் சரி கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அவர் அதை பார்த்துக் கொள்வார் என்ற நிலையை நீங்கள் மனதில் கொண்டு இந்த வருடத்தில் எடுத்ததுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கவோ பெருமூச்சு விடவோ பிறரிடத்தில் போய் நம்முடைய குறைகளை சொல்லவோ இல்லாதபடி தேவனுடைய பாதத்தில் வைப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனிடத்தில் சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எதுவாய் இருந்தாலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். சொன்ன வார்த்தையை நீங்கள் கண்டு ஏப்பா பெரிய சோதனை வரப்போ இல்லை. இதுதான் வழி. ஆவிக்குரிய பயணம் என்பது இதுதான். இந்த வழியில் போகும்போது, அதாவது திரளான வெள்ளங்களையும் கடந்து போக வேண்டியிருக்கும். எரியோ போன்ற மதில்களை அதாவது தாண்டியும் போக வேண்டியது இருக்கும். அதாவது யோர்தான் நதிகள் வந்து குறுக்கிடும், அதை தாண்டியும் போக வேண்டியிருக்கும். அதாவது இனிமேல் கானான் பயணம் செய்ய முடியாதோ என்று இல்லை, நான் கூட இருக்கிறேன்னு உடனே அவர் அந்த நதியை கட்டளையிடுகிறார். அந்த நதி ஓடுகிற நதி பின்னால் ஓடுகிறது. பார்க்கிறோம்ல வேதத்தில். ஆனபடினால் அப்படி செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு மகிமை. தைரியமாயிருங்க. இந்த வருடத்தில் அதிகம் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லையா? ஆசீர்வாதமாக இருக்கும். முக்கியமான ஆட்களை கர்த்தர் பிடிப்பார். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தர் சுத்தம் கொண்டிருக்கிறார். அது நடக்கும். அதை பற்றி இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யாரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் அதாவது யார்? ஒருவனும் இல்லை. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இந்த வருடத்தில் நாம் இப்படி அநேக சம்பவங்களை காண முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருக்கள் இச்சகம் பேசி அதாவது இணங்கி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வரும் காலங்களாக இருக்கும்.
அது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சபையினுடைய யுகமாக இருந்தாலும் சரி, அவருடைய மேடுகளை மிதிப்பாய், அவருடைய பெருமைகள் எல்லாம் தனித்து போடுவாய் என்று வேதம் சொல்லுகின்றது. மேடு, இதயத்திலே மேடு, எண்ணங்கள் எல்லாம் மேடு, பார்வையிலே மேடு, எல்லாவற்றிலே மேடு, உடனடியிலே மேடு. இந்த மேடுகளை நீ மிதித்து போடுவாய் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிறது என்றால் எங்கள் கிராமத்தில் ரொம்ப அது என்னமோ பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நினைப்பாங்க மக்கள். ஒரு மலேசியா போயிட்டு வந்திருந்தார். அவர் என்ன செய்வார், மழை காலம் கிடையாது, சும்மா வெயில் காலம், ராத்திரி கொடை பிடிச்சிட்டு போவார். ஏன்னா வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனால் ராத்திரி கொடை பிடிச்சிக்கிடுவார். பிடிச்சிக்கிட்டு அவருடைய நடைகள் எல்லாம் அவர் தேய்ப்பார். மேடு இல்லையா, அப்படி மேடு இன்னைக்கு நிறைய வருது. மேடு, அந்த மேடுகளாக நீ மிதிப்பாய், நிச்சயம் பேசி அடங்குவார்கள் என்று வேதம் சொல்கின்றபடினால் இந்த ஆண்டு முக்கியமான ஆண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய நிலையை தெய்வீகத்துக்கு நேராக திருப்பி கொண்டு ஜெபம் பண்ணுவோம். நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாம்சத்தையும் அழிக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். தெய்வீகத்திலே முன்னேறுவோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, போன ஆண்டு போது தான் இந்த ஆண்டு இருக்குமோ என்று எண்ணாதே, பயப்படாதே, இந்த ஆண்டு அப்படி அல்ல, இப்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினால் அப்படி கர்த்தர் தமக்கு சுத்தமானதை செய்வார். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்முடைய ஊழியக்காருடைய கரங்களினால அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வார். இந்த ஆண்டில் கொள்ளை நோய்களும் பரவும். அது உலகத்தின் மத்தியில் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபே மீட்டுக் கொண்டேன், பயப்படாது என்ற வார்த்தையை மனதில் வைத்து தைரியமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.